சீசன் இப்போ இல்லைங்களா? ஆமாம், நல்ல வெயில் சீசன். சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னால் என்ன வருங்க? ஒருத்தருக்கும் அப்படி ஒரு எண்ணமெல்லாம் வரலையா? வத்தல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், என்ன பண்ணுவாங்க? சாதத்தை என்னங்க எல்லாம் ஆச்சரியம், எல்லாம் ஒருத்தர் செஞ்சது இல்லையா? சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? தெரியாத மாதிரி ஏதோ புதுசாக எதுவும் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன பண்ணாங்க? சாப்பாட்டை வடித்து, ஆமாம், வத்தலை போட்டேனோ சாப்பாட்டுக்கு சாப்பாடே தொட்டுக்க இல்லைங்களா? ஆமாம், அதை என்ன பண்ணுவோம்? காய வச்சு வச்சுக்குவோம் மழை காலத்துக்காக. அப்போ இந்த காய வைக்கும் பொழுது சில வேலைகள் என்ன பண்ணிருங்க, மழை வரும், வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவேன்? புளிஞ்சதை என்ன பண்ணுவேன்? உன் லேடிஸை கேட்குறேன்ப்பா, நீ இன்னமும் புளிஞ்ச மாதிரி சொல்ல. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நனையாம பார்த்துக்கலாம். வேற என்ன செய்வீங்க? என்னம்மா? அங்க வாங்க, தூங்கலாம், சும்மா கதை இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். என்ன பண்ணுவோம் உடனே? ஏசப்பா மழை வரக்கூடாது, ஏசப்பா மழை வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோங்க, நம்ம வீடுங்களில் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். டாக்டர்கிட்ட போய் கேட்டால் 3 லட்சம் ரூபா வரும் அப்படிம்பாங்க. 3 லட்சம் ரூபா எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லையே. உடனே என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணும். எதுக்கு? ஆமாம், அந்த 3 லட்சம் ரூபாங்கிறது என்னம்மா, எல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரியே பண்ணி ஒருத்தரையும் அந்த மாதிரி எண்ணங்களே இல்லையா? வாழ்த்துக்கள், அப்படி இருந்தால் நல்லது. இப்போ அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இல்லைங்களா? எங்களுக்கு அப்படியெல்லாம் செலவே வைக்கக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு அந்த செலவே இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணுங்க? ஆமாம், சுகம் தரணும். பெட்ரோல் போட்டு போகிறோம், கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது, பெட்ரோல் பத்தல, கொஞ்சம் பெட்ரோல் பங்க் கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே பெட்ரோல் எப்படியாவது அந்த பங்கு வரலாம், ஆமாம், போயிடணும் இல்லைங்களா? இப்போ கடந்த நாட்கள் இந்த யூடியூப்பில் ஒரு ஆள் மனுஷனை பார்த்தேன். அவர் ஒரு கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு முழங்கால் போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காரு, கட்சி ஜெயிக்கணும். ஆமே, ஏசுநாதர் இதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆமே, வத்த காய போடும் பொழுது மழை வராமல், பெட்ரோல் போகும் பொழுது அப்படியே போகாமல் இருக்கிற மாதிரியும், எனக்கு நிறைய செலவு வராமல் தேவன் பார்த்துக்கிற மாதிரியும், நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் நடத்துறதுக்காக தான் யார் வந்திருக்காங்க? இப்படித்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு வேலைங்களுக்கெல்லாம் ஆள் வச்ச மாதிரி. ஆமேன், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதற்காக ஆண்டவர் வரவில்லை. ஆமேன், இதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டு வத்த காய போடுறதுக்கும் மழை வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தேவையில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எதற்காக வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதினாலே ஆண்டவரை தவறாக பயன்படுத்த விரும்புகிறோம். ஆமேன், அவரும் சில வேலைகளை செஞ்சிடறாரு, காரணம் வேற. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நாம நினைக்கிற காரியம், இந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் வரலீங்களாங்க, இந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் வரல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு என்னென்னலாம் நினைச்ச நேரத்தில் நடக்கணுமோ அதுக்கெல்லாம் இயேசுநாதரை கூப்பிட்டு, ஆண்டவர் இதை செய்யுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்க ஆண்டவரே, இது சரியாக வரமாட்டேங்குது ஆண்டவரே, இதை மாற்றிருங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேலைக்கெல்லாம் இயேசுநாதர் வரல. அதற்காக வேலை மனக்கிட்டு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரவில்லை. அல்லேலூயா, சத்தம் பத்தல. ஆமாம், அதற்காக இறங்கி வரல. அப்போ எதுக்கு தான் ஆண்டவர் வந்தாரு? இதை தான் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 to 6 வசனங்கள் வரை. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 to 6 வசனங்கள் வரை. இல்ல முள்ள வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கென்று ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடியை நட்டு அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது.
பாருங்க, ஒரு எஜமான் தனக்கென்று ஒரு ஆலையை என்ன பண்றான், ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுல நல்ல திராட்சை செடிகளை நட்டு அதற்கு வேலி அடைத்து அதை சுற்றிதான அதற்கான பராமரிப்புகளை செய்து வைத்து அதிலிருந்து சாறு எடுக்கும்படியான ஒரு ஆலயை கட்டி இப்படியெல்லாம் அவர் என்ன பண்ணாருங்க. ஆமாம் சாமி போடுங்க, நான் பைபிள்ல இருக்கிறதா சொன்னேன். ஆம் என்றும் அப்புறம் பைபிள் இருக்கிறது கூட அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நல்ல திராட்சை கனி தரும் என்று காத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சு? அது கசப்பான செடிகளை. அப்போ தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பு வேறு. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அது பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடிகளும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லை என்று சொன்னோன அதன் மேல அவருக்கு என்ன வருதுங்க? ஒரு வேகம் வர ஆரம்பிக்கிறது. எதை அதற்கு பாதுகாப்பாக வைத்திருந்தாரோ அந்த பாதுகாப்பை என்ன செய்யறாருங்க? எடுத்து போடுறாரு. அது கண்ணா பின்னான்னு வளராதபடிக்கு அதை என்ன பண்ணாங்க? கிராப் பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் செய்யவே இல்லை, களையெல்லாம் வெட்டவே இல்லை. இப்போ அதனால என்ன ஆனிச்சு? முட்செடிகள் வளர ஆரம்பித்தது. அதிலே மழை பெய்யக்கூடாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிட்டார். அது பாழாய் போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன திராட்சை தோட்டம் யாருன்னு சொல்லியிருக்கிறார் பைபிள்ல? திராட்சை தோட்டம் யாருங்க? ஆமா, நம்ம தான் நல்ல கனிகளை கொடுப்போமான்னு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ஆமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அதுக்கு வேண்டிய பாதுகாப்பெல்லாம் நமக்கு தந்துகிட்டு இருக்கிறாரு. நல்ல கனி கொடுக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தேவையில்லாததுக்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். ஆமென். வத்தல் காய போடுறதுக்கு மழை பெய்யாம இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும் ஆண்டவரே, எனக்கு அது உதவி செய்யும்னு போகலை. இதுதான் நல்ல கனியை கேட்குறேன். நான் ஆண்டவர் எதை என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் அது இல்லாம நான் எனக்கு தெரிந்த வழிகளை, எனக்கு எது பிரியமாயிருக்கோ, எனக்கு எது வசதியா இருக்கிறதோ அதை நான் கொடுக்கிறபடினால 2 பேருக்கு இப்ப கான்ட்ராவர்சியலா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாதபடியினால்தான் ஆண்டவருக்கு எனக்கு என்ன பண்ணுதுங்க? கொஞ்சம் டக்கஃபாரா இருக்குது. ஆமென். ஒரு மனைவி தன் கணவனுடைய காரியங்களை வெகு சீக்கிரத்தில் என்ன செய்யறாங்க? அறிந்து கொள்கிறாள். என் கணவருக்கு இதுதாங்க பிடிக்கும், என் கணவர் இதை தான் சாப்பிடுவார். பையன் கேட்குறான், அப்பாட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்கணா, இருறா அவர் மூடு சரியில்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்லும் போது கேளு. அப்போ அவங்க மூடெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிற கணவனுடைய அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய மைண்ட் செட்டப் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவியை குறித்த கணவனும் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தேவனை பற்றி மட்டும் நம்ம என்ன செய்யலைங்க? தெரிந்து வைத்து கொள்ளவில்லை. நீங்க அதை தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நாம எதிர்பார்க்கிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியுங்க? கொடுக்க முடியும். ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியாய் ஆகாத கொடிகளாய் மாறினது என்ன? ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றது என்ன? நல்லா தானப்பா படைச்சேன், நான் தாம நல்லா தானே படைச்சேன்,
அவங்களுடைய பாவங்கள்லாம் நான் நல்லா தானே போக்கிட்டேன், அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேனே, அவங்களுக்கு வரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறேனே, அவங்களுக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்கிறேனே, நல்ல குடும்பத்தெல்லாம் கொடுத்துருக்கிறேனே, ஆனா எனக்கு வர்ற ரிசல்ட் எப்படி இருக்கு? இதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? நான் நல்லதெல்லாம் கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் அங்கிருந்து வருகிறது ஆகாதாய் வருகிறது, தேவையில்லாததா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கப்பா. நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை என்கிட்ட வர மாட்டேங்குது. அப்ப ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பை நாம் செயல்படும் பொழுது அது 2 பகுதியிலும் ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ வாசிக்கலாம், கர்த்தர் தனக்கு தேவையான ஒன்றிற்கானதா சிறப்பானவைகளை நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணே ஒரு நினைக்கலாம், எனக்கு வேலை கொடுத்துருக்கு நான் தேடுனது இல்லை, கர்த்தர் தான் நமக்கு வேலை கொடுத்துருக்கிறார். ஆமே, நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர். நான் ஏற்கனவே நம்ம கொடுத்து தான் வாசிச்சிருக்கிறோம், மனைவி கர்த்தரால் வருகிற. ஆமாம், எல்லாத்தையும் படித்தோம் இல்லையா? பிள்ளைகள் வர்றது யாரு, வேலைகள் வர்றது யாருன்னு எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம்? நாம படிச்சிருக்கோம். அப்போ எல்லாமே கர்த்தரால கொடுத்தது. அப்போ எதுக்கு கர்த்தர் கொடுத்தார் நம்மள்கிட்ட? அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார் இல்லையா? கொடுத்ததுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த எதிர்பார்ப்பு சரியானதாய் வருகிறதா? அப்போ ஒன்றுமே என்கிட்ட செய்யவே கிடையாது, நான் ஏன் அவருக்கு செய்யணும்? இல்லை, செஞ்சது பூரா அவர் தான். இப்போ வாசிக்கலாம், லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 10-11 எடுத்து வாசிக்கலாம். கூட்டாளியரான செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக்குவா என்றான். அவர் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ அவருக்கு பேதுருக்கு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்யலங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு குட்டி மீன் கூட அவருக்கு என்ன செய்யலங்க, கிடைக்காம வந்து நம்ம வருத்தத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, வலை அலசிட்டு இருக்கிறார். அப்போ இந்த வலை அலசும் போது ஆண்டவர் சொன்னார், நீ ஆழத்துல போய் பேதுரு உன் வலைய போடுன்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாருங்க, அங்க பார்த்தா சொல்றீங்க, அங்க பார்த்தா சொல்றீங்க, மனப்பாடமா சொல்றதுல. ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் ஆகப்படல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போறேன். நான் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு இது இப்பெல்லாம் அத்துப்படி தான், ஒன்றும் செய்ய முடியல, ஆனாலும் நீ சொல்ற மாதிரி என்ன பண்றேன், ஆமா வளைய போடுறேன். போட்டா என்ன ஆச்சுங்க, அவர் வலைகளை போட சொன்னாரு, இவன் போய் என்ன பண்ணிட்டான், ஒரு வலையை தான் போட்டாரு. அந்த வலையும் பிஞ்சிட்டு போயிரும் போல இருக்கு, அவ்வளவு மீன் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கலாம் கூப்பிடுறான், டேய் பத்தலப்பா வாப்பா எல்லாரும் அள்ளுங்க. 2 படகு அமிழத்தக்கதான மீனை என்ன செய்தார்கள் அவர்கள்? ஆமீன். என்னம்மா என்னப்பா ஆமீன், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 2 படகு அமிழத்தக்கதான மீன் அவங்களுக்கு என்ன செஞ்சாருங்க, ஆமா கொடுத்தாரு. கொடுத்து பேதர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இதையெல்லாம் விற்று நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாய் வாழுங்கள் என்று சொல்லி. என்ன எல்லாத்துக்கும் ஆமேன் ஆமேன்னு போட்டு, என்னம்மா அப்படி சொல்லலாமா அவரு? அவர் என்ன சொல்றாரு, உன்னை மனுஷனை இப்பதான் படிச்சோம், அதை உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்கு வாக்குதானாரு. ஐயா, உனக்கு கொடுத்தது செல்வங்கள், உனக்கு கொடுத்ததுன்னு ஆசீர்வாதம். நீ எது இல்லைன்னு சொன்னியோ அதை உனக்கு செல்வமாக நான் கொடுத்திருக்கேன், ரெட்டிப்பாய் கொடுத்திருக்கிறேன், உன்னால தூக்க முடியாத அளவுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்கிற காரியம் அது அல்ல, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறான் ஆக்குவேன். விட்டுட்டு பின்னாடி போயிட்டாங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அதனால எல்லாரையும் ஆண்டவர் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல, ஆனால் ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யலாம் எல்லாருமே. ஆமேன் ஆமேன், சொல்றது புரியுதுங்களா? ஆனா அது செய்யறதுக்கு கூட நமக்கு என்ன இருக்குதுங்க, கஷ்டமான காரியமா இருக்கு இல்லைங்களா? ஆமே, எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறாரு, எல்லா வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறாரு. 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு வாங்கணும்னு என்னமா நடக்குது, என்ன நடக்குது? ஏன் எல்லா வாய்ப்பும் தான் கொடுத்திருக்கிறாரு, அந்த நன்றியோடு கூட அந்த இடத்துல ஏன் போக முடியல? அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லியிருக்காருங்க. இப்பதான் படிச்சோம், என்ன செய்வாருங்க, வேலையை பிரிச்சிருவாரு. ஆண்டவர் சொன்னதுல இருந்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, எழுத்தாயிலும் எழுத்தினுடைய உறுப்பாயிலும் மாறுவதில்லை, சொல்றதா கரெக்டா இருப்பாரு. நான் உனக்கு சொல்லி நான் எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், சொல்லலைன்னு எனக்கு தேவையில்லை.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜாக்கிரதையா இருங்கள். நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ, ஒவ்வொரு காரியத்திலும் எதிர்பார்க்கிறோ, அதே எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்திலும் இருக்கிறது. நான் இந்த பிள்ளைகளுக்கு செய்வேன், நான் செய்வது எதிர்பார்க்கிறது இந்த பிள்ளைகள் செய்வார்களா என்று சொல்லி. ஆமென். அவ்வளவு செல்வத்தை கொடுத்தாங்க. வாங்கி சந்தோஷமா இருறான்னு கட்டல. ஒரு வீடை கட்டிட்டு போன்னு சொல்லவே கிடையாது. நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறான் ஆக்குவேன் வாப்பான்னு சொன்ன பின்னாடியே போயிட்டாங்க. ஆமென். அன்னைக்கு ஒரு பெரிய உயர்வுல கொண்டு போய் பேதுருவை நிறுத்தி வைத்திருக்கிறார். அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டது தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவர் எதிர்பார்த்த ஒன்றை அவன் கொடுத்து விட்டான். அதை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் மேலான ஒரு காரியத்தை யார்கிட்ட கொடுத்தாருன்னா பேதுருகிட்ட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 26 27 வசனங்கள் வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன சொன்னாருங்க? ஜனங்க போய் கேட்குறாங்க, ஆண்டவரே உங்க அங்கெல்லாம் தேடணும் ஆண்டவரை, நீங்க அங்கெல்லாம் இல்லை, இப்போ இங்க எப்படி வந்தீங்க ஆண்டவரே அப்படின்னாரு. நீ என்ன தேடி எதுக்கு வந்த? வாசிங்க அத. நீ அற்புதத்தை கண்டதுனால அல்ல, நீங்க அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்ன தேடுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர்கிட்ட போனா ஆமா அப்பமும் மீனும் எனக்கு கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு ஆசீர்வாதமாக உலக பொருள் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட போனால் இப்படியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வந்ததுனால தான் என்னை தேடிட்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். நாங்கெல்லாம் அப்படி வரல. அப்படின்னா பின்னாடி ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியைகளை நடப்பீங்கள். மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்ப எதை கொடுக்கணும்னு விரும்புகிறாரா? நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுக்கணும் தான்ப்பா உனக்கு இதெல்லாம் செய்கிறேன். நீ அப்பம் புசிச்சதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கிற, அதனால தான் நீ என்னை தேடிட்டு வர்ற, அதுக்காக இல்லை, நான் நித்தியமான ஒரு போஜனத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுநாதர்கிட்ட எதுக்கு போகிறோன்னு சொன்னால், இந்த மாதிரி அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுக்காக மட்டும் போயிட்டு இருக்குதுங்கன்னா நம்மை காட்டிலும் பரிதபிக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை. இது எல்லாமே வந்துருங்க. பின்னாடி ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். சரி, வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு உலகத்துல வந்தாராங்க? இழந்து போனதை தேடு. ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட இருந்த மனிதனை இழந்து போய்விட்டார். பிசாசு அவனை வஞ்சித்துட்டு போயிட்டான். அவனை மீண்டுமாக தன்னோடு கூட கொண்டு வரும்படியாகத்தான் மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அவருக்கு திருவிழா கொண்டாடுறதுக்கெல்லாம் இல்லை, அவருக்கு ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறதுக்காகலாம் இல்லை, அதை போய் நாங்கள் 100 பேர் வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் இல்லை. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை செய்கிறோங்கிற நல்ல ஜாக்கிரதையா செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு பாராட்டம் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு வாட்டி சொன்னேன், சினிமா பாட்டுக்கு தயவு செய்து உங்கள் ஸ்கூலில் ஆடாதீங்கன்னு சொல்லி. பிள்ளைங்க ஆடலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பிள்ளைங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேங்க, முடிஞ்சு போச்சு கதை. பிள்ளைங்களாம் சும்மா போய் எங்கே போயிடுச்சு, சும்மா போய் எங்கே எல்லாம் பண்ணியிருக்கேன், கூடி போயிருக்கிறாங்க. அப்போ ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஆண்டவர் அதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல, அதை நமக்கு சொல்லலை. அந்த காரியம் அல்ல என்னுடைய காரியம், நான் வேற, நான் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அந்த காரியத்துக்காக தான் நான் போகணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ அப்பத்துக்காக வந்திருக்கையா, அதற்காக நான் வரல. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். நான் உன்னை திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ வத்தல் காய போடுறதுக்கு என்ன மழை பெய்யாமல் இருக்க வைக்கிறது என்ன கூப்பிட்டு இருக்கிற. ஆமே, புரியுதுங்களா? அவர் எதுக்கு வந்திருக்காரு, நம்ம எதுக்கு? அவர் பெரிய காரியங்களை செய்ய வந்திருக்கிறார். நாம ரொம்ப அற்பமான காரியத்தை செய்ய சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இல்லை நமக்குள்ள. வாசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தன் ஒரே பேரான குமாரன், படமான தெரிஞ்சுக்கணுமே.
எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போக கூடாது. நான் அந்த உலகத்தில் கெட்டு போகிறேன், அதுக்கு தான் இயேசுநாதரை கொடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் நாசமா போயிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை பரிதபிக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது, பிசாசானன் வஞ்சித்து என்னை கெட்டு போக பண்ணக்கூடாது, நான் ஆண்டவருக்கென்று நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை விசுவாசிகள் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் சாவதற்காக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க கேட்டாங்க, இல்லைங்க இன்னைக்கு இந்த ஈஸ்டர் அன்னைக்கு அகத்திக்கீரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுத்தமாக அவர் சாப்பிடிச்சிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. ஆமே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிற போய் நீ போய் இன்னும் கொஞ்சம் பாக்கி ஒன்று இருக்குது, இந்த திதி வைக்கிறது, இந்த ஸ்ரீரங்கத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, அது என்ன ஒன்று வைக்கிறாங்க, இல்லை அதுக்கு வேற என்ன சொல்லுவாங்க, கருமாதி வைக்கிறது, இதெல்லாம் இயேசுநாதருக்கு செய்யாமல் விட்டுருக்குறாங்க. பாக்கி எல்லாம் செஞ்சிருவாங்க போல இருக்கு. ஐயா அவர் உயிரோடு இருக்கிறவர், நீ அவரை நினைவு கூறும்படியாக தான் இந்த உங்களுக்கு சில சடங்குகள் வந்திருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு வேற என்னமோ பண்ணிட்டு நம்ம நிற்கிறாங்க. இதெல்லாம் வேணவே வேணாம், இதுக்கு வரல ஆண்டவர். நீங்கள் இழந்து போகக்கூடாது, நீங்கள் கெட்டு போகக்கூடாது, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அந்த காரியத்துக்கு வந்திருக்கிற நம்ம தான் அல்பத்தனமான காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை தேடிட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கு வர மாட்டாரா, இதை செய்ய மாட்டாரா, அதை செய்ய மாட்டார், ரொம்ப ரொம்ப காரியங்கள். உங்களை மட்டும் சொல்லுங்க, நானும் சில வேலைகள் என்ன செஞ்சிருக்கேன். நான் இங்கேருந்து வரும்பொழுது ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது, ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சம் தூருது, எப்படியாவது ஊர் போகிறவர்களும் மழை பெய்யும். ஆமே, ஜெபிக்காத நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆனால் அது வல்ல உண்மையான காரியம், அது ஆண்டவருக்கான காரியம் அல்ல. நமக்கு தேவைகளை சந்திக்கிறார், ஆனால் அதற்கு அடுத்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொடுக்கணும், அதோட நின்றக்கூடாது. அதுதான் உண்மையான காரியம். நீ மழை பெய்யுங்க, வத்த காய போடும்பொழுது மழை பெய்யாமல் இருக்கணும், நியாயமான காரியம், நஷ்டப்பட்டுறக்கூடாது. இப்போ போகும்பொழுது பெட்ரோல், ஆண்டவர் பெட்ரோல் போங்க போகிறோம்னா நமக்கு நியாயமான காரியம், அதெல்லாம் உங்களுக்கு தருவார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறத நாம தருகிறோமா? இப்போ இதுதான் பிரச்சனை நமக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். அப்ப இயேசுநாதர் எதுக்கு வந்திருக்காருங்க? நம்மளை மீட்கும்படியாக. ஆமென். அப்ப நம்மளை மீட்கும்படியாக தான் இயேசு வந்திருக்கிறார். இன்னும் புரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஏமா உங்களுக்கு எல்லாம் ஆமென் வராதா? ஏமா என்ன மீட்கிறதுக்கு தான் இயேசுநாதர் அந்த உணர்வை கொண்டு வாங்க. என்ன மீட்கிறதுக்கு தான் வந்த ஆண்டவரே, அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யுங்க? ஆமா, தேவையா இருக்கிறது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிலுவையின் முன்னே இதை பாடிட்டோம். இதோடைய பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? என்ன? ஆமா, வெல்ஸ் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அங்கிருந்த மிஷினரிகள்ல ஒருத்தர் மட்டும் அங்கிருந்து நாகாலாந்து வந்தார். நாகாலாந்துல இருக்கிற பழங்குடி மக்கள் இடத்துல சுவிசேஷம் சொல்லி ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளா கொண்டு வந்தார். ஒரு ஆதிவாசி மனிதன், அவருடைய மனைவி, 2 பிள்ளைங்க. அந்த 4 பேர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்கு பிற்பாடு அந்த தலைவன் சொன்னா, அந்த ஆதிவாசியினுடைய தலைவன் சொன்னா, இதை நீ விட்டுறணும் அப்படின்னா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ முடியாதுன்னு சொன்னா, உன் பிள்ளைய நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை வெட்டிட்டான். வெட்டி கொலை செய்யும் பொழுது துடிக்கிற பொழுது சொன்னா என்ன சொன்னாங்க? சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே அப்படின்னு சொல்லி அவன் பாட ஆரம்பிச்சான். பாட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணான்? இல்லை உன் மனைவியும் வெட்டுருவோன்னு சொல்லிட்டு மனைவியும் வெட்டான். மனைவி இறந்து போயிட்டாங்க. அவன் சொன்னான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்று சொல்லி பின்னோக்கே என்று பாட ஆரம்பிச்சான். அவனையும் வெட்டிட்டாங்க. முழு குடும்பமும் இறந்து போய்விட்டார்கள். இப்போதான் அந்த பாட்டை பாடினாங்க, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே. ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. அந்த மிஷினரி இறந்தாங்க. 4 பேர் அந்த குடும்பத்தில் இருந்தாங்க. 4 பேர் இறந்துட்டாங்க. இப்போ ஆதிவாசியினுடைய தலைவனுடைய இருதயம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொல்றான், ஐயோ, தங்க உயிரை போகக்கூடிய அளவிற்கு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லி மனந்திரும்பினார்கள். இன்றைக்கு நாகாலாந்துல கிறிஸ்தவர்கள் அதிகமாக பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் ஒரு பெரிய மாநிலத்தினுடைய
கிறிஸ்தவமாய் மாறுவதற்கு அவர்கள் தான் வித்தாக இருக்கிறார்கள். ஆனா நம்ம ஒரு அசைவை கூட அசைய மாட்டேங்கிறோம். தேவைகளை மட்டுமே நாம் பூர்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவர் எதற்காய் வந்தார் என்பதை நம் மூலமாக ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். அதை மட்டும் நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். பாக்கி எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாவம் போயிடுச்சுங்க. சந்தோஷமா மற்றவங்கள்ட்ட சொல்றீங்களா? என்கிட்ட பாவம் இல்லை, உன் பாவம் போகணுமா, நீ ஆண்டவர்கிட்ட வா. சொல்ல முடியல. ஏன்? நமக்கே இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. பாதி போச்சு, பாதி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மள்ட்ட இன்னும் நிறைவு வரல. ஆண்டவரை பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொன்னார். நமக்கு பூரண சற்குணராய் மாறணும், பூரண புருஷராக மாறும்படிக்கு சபை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? எபேசியர் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? நீங்க என்ன போட்டிருக்கீங்க? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் போடும்போது என்ன சொல்றாங்க? பக்தி விருத்தி அடைவோம். அவங்க என்ன பூரண புருஷராகும்படிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிலரை அப்போஸ்தலர், அதுக்கு முன்ன வசனத்தை வாசிங்க. அதுல இல்ல, அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய, அங்க பாருங்க எதுங்க, இங்க கொஞ்சம் என்ன கவனிக்கிறீங்களா? இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இப்ப நீங்க எல்லாம் சரீரத்தினுடைய அவயவங்கள். இப்ப வாசிங்க பிரதர். சபையானது அப்ப நமக்குள்ள என்ன உண்டாகணுங்க? பக்தி விருத்தி உண்டாகணும். நேற்று இருக்கிறத காட்டில இன்னைக்கு கொஞ்சம் பக்தி அதிகமா இருக்கணும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நாளைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இப்ப நமக்கு எப்படி இருக்குங்க? ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று எனக்கு உன் மேல ஒரு குறை இருக்குன்னு ஆண்டவர் பேசக்கூடிய நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ பக்தி விருத்தி அடையவும் இப்ப சபையில ஊழியக்காரங்களை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, நீங்க பக்தி விருத்தி அடையணும், பூரண புருஷரா மாறணும். அப்ப அந்த சபை அதற்காகத்தான் ஒரு சபை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையில ஊழியக்காரர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல சபை மக்கள் வச்சிருக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க ஒரு பூரணம் வெளிப்படணும். அல்லேலூயா. சும்மா சபைக்கு போற ஆளுக்குன்னு வந்துட்டு போறது இல்லை. இங்க வந்தா ஒரு வளர்ச்சி இருக்கணும், இங்க வந்தா ஒரு மாற்றம் இருக்கணும், இங்க வந்தா புதுப்பித்தல் இருக்கணும். அல்லேலூயா. ஒர்க் ஷாப்புக்கு போற கார் அதே மாதிரி போகக்கூடாது. இங்க பெயிண்ட் அடிச்சு, டிங்கர் அடிச்சு, பட்டி பார்த்து அடிச்சு உடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியில போகும்போது எப்படி இருக்கணுங்க? ஆமா, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படியே போகணும். எங்கேயுமே பிரேக் டவுன் ஆகக்கூடாது. ஆமா, இங்க என்ன வேணாலும் பிரேக் டவுன் ஆகலாம், இங்க என்ன வேணாலும் தப்பு நடக்கலாம், இங்க என்ன தப்புனாலும் மன்னிப்பு கண்டு இங்க எப்படியாவது பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம். ஆனா வெளியில போகும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் வாசிங்களோ? மத்தேயு 16:22-23. அப்பொழுது பேதுரு அவர் தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்ப பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நான் பேதுரு என்னங்க சொல்லிட்டாரு? அவர் நான் சாக போறேன்னாரு. ஆண்டவரே வேணாம், நீ ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நிறைய பேருக்கு வேணும், நிறைய பேருக்கு குஷ்டரோகம் இருக்கு, நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்குங்க, செவிடரா இருக்கிறாங்க, நிறைய பேர் முடவர்கள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணணுமே? ஆமா, சுகமாக்கணும். அதனால என்ன செய்யாத, இதெல்லாம் சொல்லாத. ரொம்ப கண்டிச்சு பேசிட்டாரு அவரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓவரா கண்டிச்சுட்டாரு. என்ன பண்ணாங்க? என்ன பேசுறங்கிற முதல்ல பேசு. நீ மனுஷ பிரகாரமாய் பேசுகிறாய். என்ன சொல்றாரு பாருங்க, நீ மனுஷன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுக்கு ஏற்றவைகளை ஜெபம் பண்றோமா, மனுஷனுக்கு ஏற்றவைகளை ஜெபம் பண்றோமா? ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கவும் ஒரு மனிதனை தேடினேன். அல்லேலூயா. பக்தன் சொல்றான், என் கண்கள் கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாயிருந்தால் நலமாயிருக்கும். நம்ம எப்படி அழுது எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? எதுக்குங்க ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? ஆமா, நமக்கு ஜெபம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா
உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்க. யுத்தம் நடந்திருக்க ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? பாருங்க, அந்த பக்கத்தில் போகிறவளெல்லாம் இங்கே தான் உளுந்து அடிபடுறாங்க. நாங்கள் முன்னாடியெல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்து அந்த இடத்துல உழுவாமல் இருக்கோம்னு சொல்லி ஜெபம் பண்ணி உழுவாமல் போயிட்டாங்க. நேற்று ஒருத்தன் உழுந்துட்டு போயிட்டான். புரியுதுங்களா இல்லையாங்க? அப்போ இதுக்காக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். ஆண்டவர் இந்த பக்கம் யாரும் உளுந்துடக்கூடாது. இங்கே போகும்போது தான் வேகமாக போகிறான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் என்னங்க? ஆண்டவரே, இது நடக்கக்கூடாது ஆண்டவரே. உலகத்தில் சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சவரட்னையாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? நம்ம ஒரு வேளை நம்ம விருந்தாளியெல்லாம் சில பேர் கூப்பிட்டு வந்திருக்கலாம். பிரியாணியாக இருக்கலாம், இல்லை சிக்கன் மட்டன் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இன்னைக்கு இஸ்ரேவேலில், இன்னைக்கு ஈரானில், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நினச்சிருப்போம்பாங்க அதை. ஆமே, ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இந்த யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, நான் அவங்களுக்காக பரிதபிக்க. இதுதாங்க தேவனுக்கு ஏற்ற காரியங்கள். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இடத்துல ஒருத்தன் அழிஞ்சிட்டு இருக்கிறானே, அவனுக்காக ஜெபம் பண்ற இருதயம் உனக்கு இருக்குதான்னு கேட்கிற. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், 2வது கட்டளை என்ன சொன்னா, உன்னை நேசிக்கிறது போல அது வேணுமா இல்லையாங்க? என்ன நேசிக்கிறது போல நான் பிறரை நேசிக்கணும். எனக்கு அடிபட்டா வலிக்கும், அடுத்தவனுக்கு அடிபட்டாலும் வலிக்கும். என்ன திட்டினா எனக்கு மனசு சங்கடப்படும், அடுத்த திட்டினாலும் மனசு சங்கடப்படும். நான் திட்டிடக்கூடாது. ஆமே, ஆண்டவர் சமாதானமாக இருக்கவன்றார். ஆனால் நமக்குள்ள வைராக்கியங்கள் இருக்கிறது. ஆமாம், எவ்வளோ தூரங்க வைராக்கியமாக இருப்பீங்க? சாபர வரும் வைராக்கியமாக இருப்பேன். ஏன்? நான் உன்னோட பேசவே மாட்டேன்னா மாட்டேன் தான். அப்பா, நீ மனுஷனுக்கு ஏற்றல பேசுகிற, ஆண்டவருக்கு ஏற்றவையில் நம்ம பேசலையே. ஆமென். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். புரியுதுங்களா? ஆமாம், நம்ம நீங்கள் நிறையா காரியங்களை கேட்குறோம், நியாயமான காரியங்கள் தான். ஆனாலும் தேவனு கேட்ட, நான் ஜெபம் பண்ணும் பொழுது, நான் ஆண்டவரை உமை கேட்டதா கேட்குறேன்னா, நான் மனுஷனு கேட்டதா கேட்குறேன்னா, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபங்கள் மாறாக மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நம்முடைய சிந்தனை இப்போ எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் நினைக்கிற காரியம். மத்திய எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 28 29 வசனங்கள் வரை. இல்லை பிரதர். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவில் விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போய் ஜலத்தின் மேல் என்ன செஞ்சாருங்க? இப்போ இவருக்கு என்னன்னா, புயல் வந்துருச்சு, ஆண்டவரை காணோம், காத்தடிக்குது, யாரா ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஓ ஆவேசம் போல இருக்கு, பேய் போல இருக்க நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஏய் பயப்படாதீங்கப்பா, நான் தான்னாரு. இவருக்கு உடனே என்ன ஆச்சுங்க? நானும் நடக்கணும். ஏன் இதுவரையிலும் எதில் போயிட்டு இருந்தார்? இவர் அதில் போட்டில் தான் போயிட்டு இருந்தார் மீன் பிடிக்க. இப்போ இவருக்கு என்னன்னா, அவர் நடந்து வர்றாரு, நானும் நடந்து வரணும். ஒரு ஆசையை பாருங்க. ஆமென். நடந்து வரணும்னு ஒரு ஆசை. சரி வாப்பா நடந்தானா இல்லையாங்க? நடந்தானுச்சு. ஆனால் கடைசியில் நடந்தானா இல்லை. அப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்ப என்னாச்சுங்க? இது வரையிலும் கடவுளோட இருந்தாலும் இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? காத்த பார்த்தாரு. இவனுக்கு தெரியும் இந்த காத்து எப்படி இருக்குன்னு தெரியும், கடலுடைய தண்ணி ஆழம் எவ்வளவு இருக்குன்னு இவனுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஆம்பள ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? உலகத்தை நான் என்னைக்கு பார்க்கிறேனோ நான் நம்பிழ்ந்து போயிடுவேன். நான் தேவனை பார்க்கிறேனா? இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற நடக்கிறது. ஆண்டவர் பார்க்கிற காரியம் உன்னதமான காரியமா இருக்குது. அவர் நம்மளை மேலானவனா மாற்றுறாரு. நீ போய் கையை வச்சு ஜெபம் பண்ணுப்பா, அவன் வியாதி போகும். நீ போய் கையை வச்சு ஜெபம் பண்ணுப்பா, பிசாசு ஓடும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உன்னதமான ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடலில் நடக்கலாமா? இவர் என்னத்தை பாருங்க, கடலில் நடந்து நீ என்ன பண்ண போற? மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவருக்கு என்னன்னு கேட்டால், அவர் நடக்கிறால நம்மளும் நடந்து பார்ப்போமே. இப்படி சில அல்ப காரியங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதால் என்ன செய்ய முடியல? பூரணமாக செயல்படுத்த முடியவில்லை. இது நம்மள்கிட்ட பூரணமாக செயல்படுத்த முடியாததற்கு காரணம், நாம் உலகத்தோடே பார்த்து கொண்டு இருக்கிறோம், உலகத்தையே நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 41 42 வசனங்கள் வரை. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். ரெண்டு பேரு எப்போதுமே ஆண்டவர் ரெண்டுமே வச்சிருக்காரு. விசுவாசி இருள் ஓடி இல்லைங்களா? அது மாதிரி ரெண்டு ரெண்டு தான் எப்போதுமே வச்சிருப்பாரு. நீதிமான் பாவி இல்லையா? ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் வச்சிருப்பாரு. இப்போ இந்த இடத்துல அம்மா என்ன பண்ணுறாங்க? மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க? இயேசுநாதர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நல்லதாக பண்ணணுங்கிறதுக்காக ஓடிட்டு வந்துருக்கிறாரு. ஓடி வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி யாரை பார்க்குறாங்க? ஆமாம், மரியாதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாரு இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா, ஆமாம் அங்கே உக்காந்துக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு. இது பத்தாத்துக்கு அந்த அம்மா மேலே இருந்த எரிச்சல் இப்போ யாருக்கு மேலே வந்துருச்சுங்க? இயேசுநாதர் மேலேயே வந்துருச்சு. அந்த அந்த இடத்த புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்ல போறீங்களா? மார்த்தாள் பார்க்குறா, மரியாள் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் என்னமோ சொல்கிறாரு, பேசிகிட்டு இருக்காரு, கேட்டுட்டு உட்காந்துருக்குது. இதை போயிட்டு நிறையா வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா உட்காந்துருக்கேன்னு பார்த்துட்டு இந்த மரியாதை பார்த்தோன்னு ஒரு கோபம் இயேசுநாதர் மேலே வந்துருச்சு. என்ன சொல்லுது அந்த அம்மா? என்ன சொல்லுது? உமக்கு கவலை இல்லையா? ஏன் ஆண்டவர், நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், உங்களுக்குலாம் கவலை கிடையாதாயா? உனக்கு சோறுகிறெல்லாம் ஆக்கி வச்சுட்டு உட்காரணுன்ட்டு நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன், அதை தூக்கி இங்கே உட்கார வச்சுருக்கேன், உனக்கு கவலையே கிடையாது. இப்போ எங்கே போயிடுச்சு பாருங்க. சொல்லு, கூப்பிடு. இப்போ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஏதோ இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது இல்லைங்களா? அங்கே போய் மொட்டை அடித்தாதாங்க இது எங்களுடைய வழக்கங்க. எங்கள் குடும்பமே போய் அங்கே தான் மொட்டை அடிக்கும். எங்கள் குடும்பமே அங்கே கொண்டு போய் தான் காது குத்தும். எங்களுடைய நகத்தி கடையை நான் அங்கே தான் கொண்டு போய் வைப்பேன். எல்லாமே அப்படி தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறோம். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அதை கேட்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவையான ஒன்று தான் என்ன? நான் சொல்கிறத கேட்போம். பிரச்சனை முடிஞ்சு. நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வேற ஒன்றுக்காக நீ ஒன்று என்ன பண்ணாத, ரொம்ப அலைஞ்சிட்டு தெரியாத. அல்லேலூயா. ஒரு நாள் எங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, என்னுடைய மைத்துனருடைய மனைவி அவள் போயிருக்கும் பொழுது போகும்போது காலை மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. என்ன உனக்கு காலில் என்ன பிரச்சனைன்னு? ஒன்றும் இல்லைன்னு. என்ன காலை காட்டு போனால் முழங்கால் ரெண்டும் அப்படியே கருப்பாக இருந்துச்சு. என்னம்மா இது அப்படின்னு. இது ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றும் இல்லாமல் எப்படி உனக்கு ரெண்டு முழங்காலும் கருப்பாக இருந்துச்சு, கீழே உந்தியான்னு? இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லை ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. என்ன வேண்டுதல்? முழங்கால் போட்டு அங்கேருந்து இங்கே வரணும் தீத்திக்கிட்டு நடக்கிறது. ஆமே ஆமே. இது யாருக்கு பிரயோஜனம்? ஆண்டவர் கேட்டார முழங்கால் போட்டு வரணும். உன் சத்துருவை சிநேகின்னு கேட்டாரு. என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? உன் சத்துருவை சிநேகின்னு கேட்டார். அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. வேற என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி முழங்கால் போட்டு வர்றது. நான் விரதம்லாம் இருப்பேன். நான் காலம்புரை சாப்பிட மாட்டேன், பட்டினி கிடக்கிறது, அதெல்லாம் நான் இருப்பேன். இந்த ஒரு மாதத்துக்கு நான் கறிமீனே சாப்பிட மாட்டேன். பிரச்சனையே இல்லை. கறிமீனுக்கு விலை குறைஞ்சாலும் பரவாயில்ல. இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. கேட்காதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மார்த்தாள் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ என்னென்னத்தையோ போட்டு கவலை போட்டுக்கிட்டு இருக்கிறப்பா. தேவையான ஒன்றே ஒன்று தான், என் வார்த்தையை கேளு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, நான் வேதத்தை கவனிக்கிறேனா, வேதத்தின்படி நடக்கிறேனா, வேதம் சொல்கிறபடி கீழ்ப்படுகிறேனா. ஆமே. இதை விட்டுட்டு நீங்கள் எது சொன்னாலும் வேஸ்ட். அது செய்யாமே இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் ஆண்டவர். மரியாள் சாப்பாடு கொடுக்கலனாலும் ஆண்டவருக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் போயிடாது. ஆமே. ஆனால் மரியாள் அவள் ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டு உட்காந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியம். அதுதான் ஆண்டவருக்கு ஒரு விருப்பமான ஒரு காரியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 18 20 வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி தந்தருளப்பட்டதை சீமோன் கண்ட பொழுது அவரிடத்திலே பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவி பெறத்தக்கதாக. இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு மந்திரவாதி இல்லைங்களா? இப்போ இவனுக்கு நிறைய பேர் கும்பலாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் வேணான்னு விட்டு ஆண்டு ரசிக்கப்பட்டார். இப்போ இவர் கையை வச்சோன்னே என்ன பண்ணிட்டாருங்க? பரிசுத்த ஆவி வந்தோன்னே இப்போ ஒரு ஆவிக்குரிய இடத்துல இருக்கிறாரு. நான் சொல்ல புரியுங்களா? முன்னாடி மந்திரவாதியாக இருந்தார்,
கும்பல் இருந்துச்சு. இப்போ கும்பல் போயிருச்சு. இவர் இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. இப்போ இவரு பார்க்குறாரு, பேதுரு கையை வச்சோன்னே அடேங்கப்பா பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்றுக்கிட்டாங்களேன்னு இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அது பேதுருகிட்ட போய் என்ன கேட்டிருக்கணும், நாங்களும் பெற்றுக்கொள்வது எப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. இவர் என்ன பண்ணுறாருங்க, பணத்தை கொண்டு போய் அவங்க கையில் கொடுக்குறான். பணத்தை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து என்ன பண்ணுறான், வாசிங்க. ம் இல்லை இல்லை இல்லை, நான் எவன் மேல் ஆ ஆ ஆ ம் ஆ ஆ அப்போ பணத்தை கொண்டுகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து பேதுரு என்ன பண்ணிடுவாருங்க, ஆமாம் பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து நிறையா பணத்தை கொடுத்துட்டா அவர் நம்மளை எப்படியாவது மேலே தூக்கிடுவார். அதெல்லாம் தூக்கவே முடியாது. இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் இதுக்கு நிறையா தியாகம் பண்ணி ஆகணும். இதுக்கு நிறையா டெடிகேஷன் இருக்கிறது. அதனால தான் ரொம்ப யோசிச்சு இப்போ இந்த பிள்ளைங்களை கொண்டு வரணும்னா அதை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு டெடிகேட் வேணும். இப்போ அவன் என்ன கேட்குறான், பணத்தை கொடுத்துட்டு வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டான். சும்மா கேட்டிருந்தா கூட அவன் கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஆண்டவர் என்ன தர்றாருப்பா, நான் ஒரு கிஃப்ட் தரேன், நான் எல்லாருக்கும் செய்ப்பான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே பேதுரு என்ன சொல்றாரு, பணம் முன்னோடு கூட பணத்தை கொண்டு கடவுளை வாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாங்கள் நிறையா காசை கொடுத்ததுனால கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார்னா வரவே மாட்டார். ஏன், உங்களுக்கு கொடுத்ததே அவர் தான். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை கொண்டு வருவதாக. அப்போ இந்த மனிதனை போல நம்மளுடைய சிந்தனையெல்லாம் இப்படி தான் இருக்குது. பணத்தை கொடுத்து வரக்கத்தை வாங்கிடலாமா, பணத்தை கொடுத்து சபையில் மேலே வந்துடலாமா, பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் 12 மாதம் படிக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா, படிக்காமே சர்டிஃபிகேட் வேணுமா, டாக்டரேட் வேணுமா, பணம் மட்டும் கொடுங்க நான் டாக்டரேட் வாங்கி தரேன், போட்டுக்கலாம், நீங்கள் டாக்டரேட்டும் போட்டுக்கலாம். அதுக்கும் ஆள் இருக்குது, கௌரவ டாக்டர் பட்டம் நீங்கள் போட்டுக்கலாம், டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்கள் கௌரவமாக நான் எங்கே போகணும் டாக்டர் என்னங்கன்னா எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கு, டாக்டரேட் கொடுத்துருக்கு, காசு கொடுங்க நான் வேணா வாங்கி தரேன். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒரு இடத்துக்கு நான் போனேன், என்னை கூப்பிட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஹானர் ஒன்று பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே, ஹானர் பண்ணால் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க, உங்களை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்து உங்களை நாங்கள் கௌரவிக்க விரும்புகிறோம் அப்படின்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்க, அவர் ரொம்ப தெரிஞ்ச மனுஷன் அவர் வேறு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறாரு, ஒரு 6000 ரூபா பணம் கட்டுங்க. எனக்கு புரியல, 5000 ரூபா பணம் கட்டுங்கன்னாரு. 6000 தான். 6000 ரூபா பணம் எதுக்குங்க அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறோம்ல, அதுக்கு அவார்டு நானாக கேட்டேன், அவங்க தானே கொடுத்தாங்க, விதியேன்னு போய் வாங்கினேங்க 6000 ரூபா கொடுத்து. நான் சொல்கிறது புரியுதா, நானே பணத்தை கொடுத்து எனக்கு ஒரு கௌரவம் ஒரு அந்த சீல்டு இன்னும் வச்சுருக்கிறேன், ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேறு. புரியுதுங்களா, இந்த லட்சணத்தில் இதெல்லாம் வாங்க முடியாது, அது வேஸ்ட்டு, அது எதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் நான் 6 வருஷமாக உட்காந்து படித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வேல்யூ இருக்குது. ஆமென். தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணுங்க. அதை தான் கேட்குறாரு, எப்பா பணத்தினால ஒன்றும் வாங்க முடியாதுப்பா, நீ பணத்தினால வாங்கினா கூட அது வேஸ்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 13 to 14. இடுக்கமான பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, எங்களுடைய சர்ச்சுக்கு நாங்கள் போகும்பொழுது நல்ல அருமையான ட்ரெஸ் போட்டுட்டு நாங்கள் போவோம், நல்லது, தகுதியான வஸ்திரங்களை போட்டு வரணும்னு வேதம் சொல்கிறது. நாங்கள் நல்ல காரில் தான் போவோம், நல்லது, நீங்கள் எதில் வேணாலும் வாங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கேன், விரிவும் விசாலமாக இருக்குது. அப்போது நான் ஆலயத்திற்கு போகும்பொழுது இப்படியெல்லாம் வருவேன்னு, இதுக்கு தான் நான் வர்றதுன்னு வந்தால் அது கேட்டுக்கு போகிற வாசல், அது ஜாலியாக போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வாசலுக்கு போகும்பொழுது கொஞ்சம் நெருக்கம் இருக்கும். ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளே போய் சர்ச்சுக்குள்ளே போனால் இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எதையாவது பைபிளை கொடுத்து நம்மள்ட்ட என்ன பண்ணிடுறாருங்க, நம்மளை பேசிக்கிட்டே இருக்கிற, திட்டி போடுறாருங்க. நான் ஒன்றும் திட்டலை, இதில் இருக்கிறது சொல்கிறேன். இப்போ இதில் இருக்க சொல்கிறத பார்த்தா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா, இங்கே சண்டை போடலைங்க,
உங்களை உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் உங்கள் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கற்ப வேதனை போடுறேன். அதுக்கு தான் இந்த கஷ்டம். ஒருத்தருக்குள்ள கிறிஸ்து உருவாகிறவர்கள் அந்த பக்தி வைராக்கியம் உருவாகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு வேணால் நீங்கள் பேசுறதை கேட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு தான் தெரியும், ஏன் இந்த இடத்துல இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்காக ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமே. ஏனென்று சொன்னால் ஆசாருடைய மார்பிலே 12 கோத்திரத்தினுடைய கற்கள் அவருடைய மார்பிலே தான் இருக்கிறது. ஆமே. எதுக்கு கல்லை கட்டி விட்டுருக்குறாங்க? ஆடம்பரத்துக்கா? பிரதான ஆசாரியருடைய மார்பில் என்ன இருக்குதுங்க? 12 வகையான கற்கள். 12 வகை கற்கள் என்னங்க? 12 கோத்திரம் மார்பில் சுமந்து திரியிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜனங்களை, அதனால தான் அவன் சொல்றான், மோசே சொல்லும்போது பாருங்க, ஆண்டவரே நீ இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. ஆரோனை கூப்பிட்டு சொல்லி, ஓடுப்பான், எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க, ஓடி என்ன பண்ணு, தூப கலசை எடுத்துட்டு போய் நிடுறானா, உளுந்து ஓடுறான் பாருங்க. அதுக்குள்ள பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த அனுபவம் எதுக்கு வருதுன்னா அது ஒரு டெடிகேஷன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, ஒரு நெருக்கத்தோடு தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே போகணும். வெள்ளிக்கிழமைலாம் எங்களால் வர முடியாதுங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குங்க, கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் வர்றதுக்கு நெருக்கத்தை தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும். வலி வேதனை தாங்கி தான் வந்தாகணும். எனக்கும் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, கையதுக்கு மேலே தூக்கினா வலிக்குது. ஆனாலும் இந்த இடத்துல நேற்று பேசணும். ஏன்? இது என்னுடைய காரியம், அது இடுக்கமான வழிதான். இதில் பிரவேசித்தா நான் மேலே போக முடியும். நான் இதில் கையை கழட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய வாளி விசாலமாக போயிடுச்சு. என் வேலையை இன்னொருத்தர் கொடுத்து நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இல்லை, இது நான் தான் செய்யணும். இது என் மூலமாக தான் சொல்ல போன ஆண்டவர் வைத்திருந்தால் அந்த இடுக்கமான வழியிலே நம்ம நுழைவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கணும். ப்ரேயர் பண்ணுறது கஷ்டமாக தாங்க இருக்கணும். சபையில் கூடி வர்றது கஷ்டமாக தான் இருக்கணுங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்தால் மட்டும்தாங்க நித்திய ஜீவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 11-12. நாடு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. அழைக்கப்பட்டதுக்கு நோக்கம் இருக்கு. ஆமே, நம்ம அழைக்கப்பட்டதுக்கு நோக்கம் இருக்குது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதை செய்வதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானாகிறான். அப்போ நான் ஆண்டவருக்கு என்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான கூலியாக ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர் கடன்காரனா இருந்ததில்லை, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்மை செய்கிறோமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா போதும், மழை நிற்கும், வண்டி நிற்காம போகும், வியாதிக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஆமேன். இப்போ புரியுதுங்களா? நீங்க அதை தேடுங்க முதல்ல. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சு போயிடுச்சு, ரைட். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். அவர் என்ன சொல்றாரோ, அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம கொடுத்தா போதுங்க. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுங்க? கூட என்ன அர்த்தம்? ஆடு. இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு. நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பின்னாடியே ஒட்டிக்கிட்டே வந்துடும். நீங்க அதை தேடவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். மாயவரம் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான கண்டக்டர் என்னோடு கூட பணிபுரிந்தார். ரவி என்று சொல்லி ஒரு கண்டக்டர் பணிபுரிந்தார். அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அண்ணே எனக்கு உங்கள் பெந்தேகோஸ்தில் ஒரு ரொம்ப சந்தோஷமான காரியண்ணே, உங்களை நான் நம்புவேனே அப்படின்னா. ஏன்டா நம்புகிறேன் அப்படின்னா, வர வேண்டியதாடாண்ணா. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்புவேண்ணே உங்கள் ஏசுநாதரை. ஏன்டா நம்புகிறேன் அப்படின்னா, இல்லைண்ணா எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிற, எச்எம் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ எங்கள் வயலெல்லாம் மழை அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் நாங்கள் மழை அறுத்துட்டு இருந்தோம், மேகம் வந்துருச்சு, மழை பெய்ய போகுதுன்ட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்.
அவரு பாட்டுக்கு போய் முழங்கால் போட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு என்ன பண்ணாருங்க? எங்க? வயல்ல அவன் அறுத்துட்டு இருக்கிறான். இவரு போய் முழங்கால போயிட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்திட்டு இருக்கிறாருண்ணே. சரி என்னதான்டா ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அவரு வயல்ல மட்டும் மழை பெய்யலண்ணே. நான் சொல்றது புரியுதாங்க? நான் சொல்லல, இன்னொரு புறமாதின்னு சாட்சி சொல்றாங்க. இதுதான் கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவன் சொல்றான், என்ன அவரு போட்டாருன்னா அவரு பக்கம்லாம் மழை பெய்யலன்னு, எங்க பக்கமெல்லாம் மழை பெஞ்சிச்சுனே. இப்போ பாருங்க, ஒரு ஆச்சரியத்தை மட்டும் ஏன் கொடுக்குறானா, நான் ஆண்டவருக்கு வைராக்கியமா நிக்க 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 என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் தாராளமாய் கொடுத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க எதிர்பார்க்கிற காரியம் அற்பமான காரியமா இருக்குது. நீங்க ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அற்பமானதெல்லாம் போய் தேடாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் தன்னாலே கூட்டி கொண்டு கொடுத்துருவார். நல்ல பெரிய காரியங்கள் செய்யும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நல்ல வைராக்கியமா ஜெபம் பண்ணும், நான் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இந்த ஊர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண போறேன், இந்த பிசாசு ஓடணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்க போறேன், அந்த குடும்பத்தில் இருக்க ஆண்டவரை சபைக்கு நான் கொண்டு வரணும் ஆண்டவரே. நீங்க அதை முதல்ல தேடுங்க, உங்க வீட்டு வேலையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமே. ஐயா மிலிட்ரியில இருந்தாரு. இவர் என்னைக்காவது மிலிட்ரியில போய் இருந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு யோசிப்பாரா? ட்ரெஸ் உங்களுக்கு தேவைன்னு ரொம்ப யோசிப்பீங்களா? மிலிட்ரியில போய் சாப்பாடு வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாரா என்ன? அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாரா? ஏங்க எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காருங்க. நான் பெற்றுக்கொண்டதற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். அவர் எதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த நற்கனியை நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் வேலி பாதுகாக்கப்படும். நீங்கள் கிளை நறுக்கி களை பிடுங்கி உங்களுடைய கனிகளை ஆலைக்கு கொண்டு போகிறதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படினா புரியல. ஊழியம் கொள்ளும்படி பொதுவா சொல்லுங்க, அவருங்கிற வேணா பொதுவா. ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யும்படி வந்தார்னா, நான் உங்களுக்கு செய்யறது தவிர நீங்க எனக்கு செய்யணுங்கிற மாதிரி இல்லை. இப்போ ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா, அவர் தான் செய்யணும். நம்ம ஊழியம் கொள்ளும்படி வரல, நம்ம ஊழியம் நம்ம கொள்றதுக்கு தான் வந்திருக்கிறோம், செய்யறதுக்காக நம்ம இல்லை. மனுஷர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஊழியம் செய்ய மாட்டேங்கிறோம், ஊழியம் கொள்ளும்படி. ஊழியத்தை வேற இடத்துல இருந்து நம்ம வேலையை வாங்குறோம். யாருக்கிட்ட? மழை பெய்யக்கூடாது, பெட்ரோல் இருக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதெல்லாம் ஊழியத்தை ஆகணும். ஆண்டவரே இந்த இருங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஆண்டவர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே சபைக்கு. நீ ஊழியம் கொள்ளும்படி வரலப்பா, நீ செய்யும்படி தான் வந்திருக்க, நீங்க தான் போய் செய்யணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்யாம அவரை விட்டு போச்சோன்னா என்ன அர்த்தம்? இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்க பொருளா தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நம்முடைய வாழ்க்கை ஒரு தியாகமான வாழ்க்கை. நீங்கள் ஆண்டவருக்கென்று தியாகமாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது நீங்கள் கொடுக்க ஆரம்பியுங்கள், உங்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதாக இருக்கும். ஆமே. தலைகளை தாழ்த்தி சோமலாமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.